வணக்கம். நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனல்ல அன்பர்கள் விரும்பி கேட்கின்ற அவர்களுக்கு பயன் தரக்கூடிய பதிகங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் வழங்கி வருகிறேன். அந்த வகையில் தொடர்ந்து திருமந்திர பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. கந்தர் அனுபூதி பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. கோளறு பதிகம் என்ற முக்கியமான பதிகத்தின் விளக்க உரை வந்திருக்கிறது. விநாயகர் அகவல் என்ற முக்கியமான முக்தி பேறு அளிக்கக்கூடிய விநாயக பெருமானின் அருளை வேண்டி விரும்பி பெறக்கூடிய பதிவு வந்திருக்கிறது. இன்னும் பல முக்கிய பதிகங்களின் விளக்க உரைகள் வர காத்திருக்கின்றன. அந்த வரிசையில் இன்று அபிராமி அம்மை பதிகம் என்ற ஒரு அற்புத நூலை சொல்லி விளக்குவதற்கு இறைவன் அருளால் முற்படுகிறேன். அதற்கு முன்னர் இந்த நூலை செய்து அருளியவர் அபிராமி பட்டர் என்ற பெருமகனார். அவர்தான் அபிராமி அந்தாதி என்ற அற்புத நூலையும் செய்து அருளியிருக்கிறார். அவர் யார்? அவர் தஞ்சை பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அருளாளர். திருக்கடவுரில் எழுந்தருளி இருக்கின்ற அந்த அபிராம வள்ளியை தினமும் புகழ்ந்து பாடி அந்த அபிராம வள்ளியுடன் இணைந்து மனோலயத்தில் அவரை வழிபடக்கூடிய வழக்கத்தை மேற்கொண்டிருந்தார். அப்படி என்றால் என்ன? தன்னுடைய சிந்தை முழுவதையும் அம்மையோடு சென்று சேர்த்து உணர்வற்று செறிவற்று உடலோர் உரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையுமற்று இருப்பதுதான் இறை உணர்வுடன் இருப்பது. அதற்கு நல்லது கெட்டது தெரியாது, எது அறிவு எது அறியாமை என்று தெரியாது, உடல் உணர்ச்சியற்று இருக்கும், சிந்தையும் செயலற்று இருக்கும் நிலையில் இருப்பதுதான் மனோலயம். அப்படி ஒரு சமயம் அவர் அபிராமவல்லியின் முன்னால் யோக நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த சரபோஜி மன்னர் வருகிறார். எல்லோரும் எழுந்து மரியாதை செலுத்தும் பொழுது இந்த சுப்பிரமணியன் என்ற இயற்பெயருடைய அபிராமி பட்டர் மட்டும் யோக நிலையிலேயே இருக்கிறார். யார் இவர் என்று மன்னர் கேட்கிறார். இவர்தான் சுப்பிரமணியன் என்பவர். இவர் ஒரு அம்மை பித்தன், எப்பொழுதும் அம்மையை பற்றியே பிதற்றி கொண்டிருப்பான் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அவரை தட்டி எழுப்பினாலும் எழுப்ப முடியவில்லை. இவர் ஒரு யோக புருஷர் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவரை சோதித்து பார்க்க வேண்டும் என்று மன்னன் விரும்பி, ஐயா இன்று என்ன திதி என்று கேட்கிறார். அவர் கேட்கும் தினத்தன்று பூரண அமாவாசை, நிலவே வராத ஒரு நாள். இவர் யோக நிலையில் அம்மையை கண்குளிர கண்டு கொண்டிருக்கிறார். அம்மை ஒளி பிரவாகத்துடன் பிரகாசமாக இவருக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அதனால் இவர் பௌர்ணமி திதிடா என்று சொல்லிவிடுகிறார். அமாவாசை என்று பௌர்ணமி என்று சொல்லிவிட்டானே, இவன் சொல்வது உண்மையா என்று சோதியுங்கள். இவனை நிற்க வைத்து கீழே நெருப்பு மூட்டுங்கள். இவன் சொல்லியபடி முழு நிலவு வராவிட்டால் அதிலேயே சாகட்டும் என்று மன்னர் உத்தரவிடுகிறார். மன்னர் உத்தரவுக்கு இணங்க இவரை நிற்க வைத்து நெருப்பு மூட்டப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுதுதான் இவர் அந்த அபிராமி அந்தாதியை பாடுகிறார். அபிராமி அந்தாதியினுடைய பாடல்கள் மொத்தம் 100. ஒரு 47வது பாடல் பாடும் பொழுது இவருக்கு அபிராமி அன்னை கண்ணுக்கு தெரிந்து அவளுடைய அருமை பெருமைகள் எல்லாம் அதன் பின்னர் பாட ஆரம்பிக்கிறார். அவர் செய்து அருளிய மற்றொரு நூல்தான் இந்த அபிராமி அம்மை பதிகம் என்பது. இதில் 22 பாடல்கள் இருக்கின்றன. 22 பாடல்களையும் ஒரே சமயத்தில் விளக்கினால் கிட்டத்தட்ட 90 நிமிடங்களுக்கு மேல் செல்லும் என்பதால்
ஒவ்வொரு பாடலாக இந்த அபிராமி அம்மை பாடலை எடுத்துக்கொண்டு அன்பர்களுக்கு வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று முடிவு செய்து ஒவ்வொரு பாடலாக எடுத்துக்கொள்கிறேன். இன்று அபிராமி அம்மை பதிகத்தில் அந்த காப்பு பாடலையும் முதலாவது பாடலையும் எடுத்துக்கொண்டு அதில் என்ன சிறப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை அறிந்து மகிழ்ந்து தெய்வ அனுபவத்தில் திளைப்போமா? காப்பு பாடல். தூயதமிழ் பாமாலை சூட்டுதற்கு மும்மதம் நால்வாய் ஐங்கரண்டால் வலுத்துவாம். நேயர் நிதம் என்னும் புகழ் கடவுர் எங்கள் அபிராமவல்லி நன்னும் பொற்பாதத்தில் நன்கு. தூயதமிழ் பாமாலை சூட்டுதற்கு மும்மதம் நால்வாய் ஐங்கரண்டால் வலுத்துவாம். 5 கரங்களையுடைய விநாயகரின் பாதத்தில் பணிவோம். விநாயகன் சிவனின் அம்சமாதலால் அவனும் 5 கரங்களை உடையவன். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்து இளம்பிறை ஓலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று திருமூல தெய்வம் பாடுகிறார் அல்லவா? அவன் ஐங்கரன். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற நிறங்கள் ஓர் 5 அம்சமாக இருப்பதால் அவனும் 5 கரங்களை உடையவன். அப்படி 5 கரங்களை உடைய விநாயகனை பணிவோம். எதற்கு பணிவோம்? தூய தமிழ் பாமாலை சூட்டுதற்கு மும்மதம் நால்வாய் ஐங்கரண்டால். அவன் இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்ற 3 சக்திகளை உடையவன். தொங்குகின்ற வாயை உடையவன். 5 கரங்களை உடையவன். அவனுடைய பாதத்தில் தூயதமிழ் பாமாலை சூட்டுவதற்காக நான் பணிகிறேன். அந்த தூயதமிழ் பாமாலை எதற்கையா? நேயர் நிதம் என்னும் புகழ் கடவுர் எங்கள் அபிராமவல்லி நன்னும் பொற்பாதத்தில் நன்கு. அன்பர்கள் தினந்தோறும் விரும்பி விரும்பி பணிகின்ற அழகிய அபிராமவல்லியின் பொற்பாதத்தினுடைய பெருமைகளை எல்லாம் புகழ்ந்து தமிழ் பாமாலை நான் சூட்டுவதற்கு இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்ற 3 சக்திகளை உடைய, தொங்கும் வாயினை உடைய, 5 கரங்களை உடைய அந்த விநாயக பெருமானின் பாதத்தில் சென்று பணிகிறேன் என்று அபிராமி பட்டர் விநாயகரை பணிகிறார். பணிந்து முதல் பாடலை துவக்குகிறார். அபிராமி அம்மை பதிகத்தில் முதல் பாடல். கங்கையோடு தும்பையும் அணிந்தவர் வியக்கும் கலாமதியை நிகர் வதனமும் கருணை பொலி விழிகளும் விண்முகில்கள் வெளிரென காட்டிய கருங்கூந்தலும் சங்கையிலாது ஒளிரும் மாங்கல்ய தாரணம் தங்குமிடரும் மிக்க சதுர்பெருகு துங்க பாசாங்குசம் இலங்கு கரதலமும் விரலணியும் அறவும் புங்கவர்க்கு அமுதருளும் அந்தர குசங்களும் ஒளியும் நவமணி நூபுரம் பூண்ட செஞ்சேவடியை நாளும் புகழ்ந்துமே போற்றியன வாழ்த்த விடைமேல் மங்கள மிகுந்த நின் பதியுடன் வந்து அருள் செய் வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. அம்மையை மனதார கண்டு யோக நிலையிலேயே அவளுடைய அழகையெல்லாம் கண்டு மகிழ்ந்து உணர்ச்சி பெருக்குற்று அவளையெல்லாம் பாடி பணிந்து அவளுடைய பெருமையை சொல்லி துவக்குகிறார். அவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள்! அவள் யாருடையவள்? கங்கையோடு தும்பையும் அணிந்தவர் வியக்கக்கூடியவள். கங்கையை அணிந்த சிவன் வியக்கக்கூடியவள். அவளுடைய பெருமையெல்லாம் எண்ணி சிவன் வியக்கிறான். தும்பை மலரை அணிந்த சிவனும் அவளுடைய அழகை எண்ணி வியக்கிறான். கங்கையோடு தும்பையும் வியக்கும். கங்கையை ஏன் சிவன் அணிந்தார்? பகீரதன் ஆகாய கங்கையை பூமியில் கொண்டுவதற்காக பகீரத பிரயத்தனம் செய்து வரம் வாங்கிவிட்டான்.
கங்கை ஆகாய கங்கை பூமிக்கு வரப்போகிறது. அந்த ஆகாய கங்கையினுடைய சக்தியை பூமாதேவி தாங்க முடியுமா? பூலோகம் அழிந்து விடுமே என்று லோக நாயகனான அந்த சிவன் அவளை தன் தலையில் தாங்கி வைத்துக் கொண்டு பூமிக்கு விடுகிறான். அதனால்தான் பூமி பிழைத்தது. அதனால்தான் அவன் கங்கை அணிந்தவன். தும்பை மலரை ஏன் அணைந்தான்? தும்பை என்ற ஒரு பெண்மணி ஒரு காலத்தில் வாழ்ந்திருந்தாள். சிறந்த சிவபக்தை, சிவ தொண்டு புரிந்து வந்திருந்தாள். அவளுடைய பக்தியை நினைந்து மகிழ்ந்து உருகி சிவன் அவள் முன் காட்சி தந்து, உனக்கு என்ன வேண்டும் தும்பையே என்று கேட்டான். தும்பை சொன்னால், நான் உன் திருவடி மேல் இருக்க வேண்டும். தந்தேன் என்றார். அதனால்தான் தும்பை மலர் சிவனுடைய தலைமுடி மேல் இருக்கிறது. அது 5 பகுதிகளை உடையதாக, சிவனின் அம்சமுடையதாகவே இருக்கும். இத்தகைய தும்பை மலரையும் கங்கையையும் தலையில் அணிந்த சிவன் பார்த்து வியக்கக்கூடிய அழகுடையவள் அந்த அபிராமவல்லி. அதான் கங்கையும் தும்பையும் அணிந்தவர் வியக்கும். கலாமதியை நிகர் வதனமும், அவளுடைய முகம் எப்படி இருக்கிறது? கலாமதி போல, பௌர்ணமி சந்திரன் போல வட்டமாக இருக்கிறது. அதை யோக நிலையில் கண்டதால் தான் அவர் அமாவாசை என்று பௌர்ணமிடா போடா என்று சொன்னார். அப்ப அம்மையினுடைய முகம் எப்படி இருக்கிறது? பௌர்ணமி நிலவை போல, முழு நிலவை போல இருக்கிறது. அவளுடைய விழிகள் எப்படி இருக்கின்றன? கருணை ஒளி விழிகளும். கண்ணால பார்க்கும் பொழுதே ஒருவருடைய குணத்தை நாம் அறிந்து விடலாம். கோபமான உருவம், குளிர்ச்சியான உருவம், மகிழ்ச்சியான உருவம், துக்கமான உருவம், இதெல்லாம் கண்ணே காட்டி கொடுத்து விடும். ஆனால் அம்மையினுடைய கண்கள் எப்படி? கருணை ஒளி விழிகள். உலக மக்களுக்கெல்லாம் தாயாக அவள் விளங்குவதால், உலக மக்களை காக்கும் பொருட்டு கருணை கொண்டு இருப்பதால் அவளுடைய விழிகள் கருணை மலையை பொழிந்து கொண்டிருக்கின்றன. கருணை ஒளி விழிகளும். விண்முயில்கள் வெளிரென காட்டிய கருங்கூந்தலும். அவளுடைய கூந்தல் கருப்பாக இருக்கிறது. அது எத்தகைய கருப்பு? கார்மேகமே வெள்ளைன்னு சொன்னா ரெண்டையும் பக்கத்துல வைக்கும் பொழுது கார்மேகம் வெள்ளையா தெரியுது. அந்த அளவுக்கு அடர்த்தியான கருமையான கூந்தலை உடையவள். இவளுக்கு கூந்தலுக்கு பக்கத்தில் மேகத்தை வைத்தால் மேகம் வெள்ளையாக தோன்றுகிறது என்றால் இவள் எவ்வளவு அடர்த்தியான கருமையான கூந்தலை உடையவள் என்று பார்த்து கொள்ளுங்கள். ஆகா, என்ன அற்புதமான வர்ணனை! கங்கையோடு தும்பையும் அணிந்தவர் வியக்கும், கலாமதியை நிகர் வதனமும், கருணை ஒளி விழிகளும், விண்முகில்கள் வெளிரென காட்டிய கருங்கூந்தலும், சங்கையிலாது ஒளிரும் மாங்கல்ய தாரண தங்குமிடரும். சங்கையிலாது, எந்த விதமான குற்றமும் இல்லாத, ஒளிரக்கூடிய, மாங்கல்யத்தை அணிந்திருக்கக்கூடிய அழகான கழுத்தினை உடையவளாக இருக்கிறார். கழுத்தே அழகானது. அது ஒளிரக்கூடியதாக இருக்கிறது, குற்றமில்லாததாக இருக்கிறது, மாங்கல்யம் அணிந்தவ அழகுடையதாக இருக்கிறது. அத்தகைய அழகான மாங்கல்யத்தை அணிந்த கழுத்தினை உடைய அபிராமவல்லியை போற்றுகிறேன். இன்னும் அவளுடைய அழகை எப்படி வர்ணிக்கிறாரு? மிக்க சதுர் பெருகு துங்க பாசாங்குசம் இலங்கு கரதலமும். கரதலம் என்றால் கை. மிக்க சதுர் பெருகு துங்க பாசாங்குசம் இலங்கு கரதலமும். 4 கரங்களை உடையவள். அதில் பாசம் அங்குசம் என்ற ஆயுதங்களை வைத்திருக்கிறாள். அதான் மிக்க சதுர் பெருகு, மிக்க சதுர் பெருகு துங்க பாசாங்குசம் இலங்கு கரதலமும். சதுர்னா 4, பெருகு துங்க பாசாங்குசம், பாசம் அங்குசம் என்ற ஆயுதங்களை பூராம் கையில் வைத்திருக்கிறாள். அந்த விலங்கு கலக்கக்கூடிய கைகளை உடையவள். விரலணியும் அறவும். அவள் கையில மோதிரமாக சிறிய பாம்பை அணிந்திருக்கிறாள். விரல் அணியும். ஒன்னொன்னா பார்த்துட்டு வரார். முகத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறார். கழுத்தை பார்க்கிறார், கையை பார்க்கிறார், விரலை பார்க்கிறார். விரல் அணியும் அறவும். புங்கவர்க்கு அமுதருளும் அந்தர குசங்களும். புங்கரன்னா தேவர்கள்.
தேவர்களுக்கு அமுதளிக்க கூடிய அழகிய மார்பகங்களை உடையவள். அவள்தான் உலகமாதா. திருஞான சம்பந்தருக்கு அமுதூட்டியதை போல உலக மக்கள் அனைவருக்குமே அமுதூட்டக்கூடியவள் அவள்தான். ஒவ்வொரு வீட்டிற்கும் நேராக அவளே வர முடியாது என்பதால் அவளுடைய அற்புதமான வடிவமாக தாயை படைத்திருக்கிறாள். தாயும் அம்பிகையும் ஒன்று என்று கருத வேண்டும். அம்பிகைதான் தாயாக வந்து அனைவருக்கும் அமுது ஊட்டுகிறாள், தேவர்களுக்கும் அமுது ஊட்டுகிறாள். அத்தகைய அழகிய மார்பகங்களை உடையவள். அதான் சொல்றாரு, சதுர்பெருகு துங்க பாசாங்குசம் இலங்கு கரதலமும் விரலணியும் அறவும் புங்கவர்க்கு அமுதருளும் அந்தர குசங்களும் ஒளியும் நவமணி நூபுரம். அவளுடைய இடை எப்படி இருக்கிறது? நூபுரம் என்ற ஆடை அணிகள் என்னை அணிந்திருக்கிறது. அதில் மணிகள் எல்லாம் கோர்த்து அழகாக இருக்கிறது. அந்த நூபுரம் அணிந்தவள். ஊண்ட செஞ்சேவடியை நாளும் புகழ்த்துமே. அவளுடைய செம்மையான திருவடிகளை தினந்தோறும் நாம் புகழ்ந்து புகழ்ந்து போற்றிக் கொண்டிருப்போம். அப்படி போற்றினால் நமக்கு என்ன கிடைக்கும்? போற்றி என வாழ்த்தினால் விடைமேல் மங்களனின் பதியுடன் வந்து அவளுடைய பதியாகிய அமிர்த கடேஸ்வரருடன் சேர்ந்து அவள் ரிஷப வாகனத்தில் வந்து நமக்கு அருள் செய்வாள். இத்தகைய அழகு மிளிர்கின்ற அம்பிகையை தினந்தோறும் போற்றி போற்றி வணங்கிக் கொண்டிருந்தால் அவள் தன்னுடைய துணைவரான அமிர்த கடேஸ்வரருடன் வந்து நம்முடைய உள்ளத்தில் எழுந்தருளி நமக்கு அருள் செய்வாள். அருள் செய் வளர் திருக்கடவுரில் வாமி. திருக்கடவுரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்னையே, சுபநேமி, மகிழ்ச்சியையும் இன்பங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கி கொண்டிருப்பவளே, கொடுத்து கொண்டிருப்பவளே, புகழ்நாமி, உன்னை வணங்குபவர்களுக்கு புகழை எல்லாம் பெருமைகளை எல்லாம் வாரி வாரி வழங்கி கொண்டிருப்பவளே, சிவசாமி மகிழ்வாமி, உன்னுடைய அருமைகளையும் பெருமைகளையும் பார்த்து தினந்தோறும் மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிசிவனின் துணைவியே, அபிராமி என்ற நாமத்தை உடையவளே, உமையே, உன்னை போற்றி வணங்குகிறேன். உன்னை போற்றி வணங்கினால் நீ உன்னுடைய துணைவரான அமிர்த கடேஸ்வரன் வந்து எனக்கு அருள் செய்வாய். அந்த அருள் செய்தால் எனக்கு அனைத்தும் சுபமாக மாறும், அனைத்தும் நலமாக மாறும், பெருமையும் புகழும் வந்து சேரும். அபிராமி அம்மையே உமையே என்று போற்றி வழங்குகிறார். இதில் அன்னையினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் அழகை இல்லாமல் வர்ணிக்கக்கூடிய பாங்கு அற்புதமும் அற்புதம். இந்த ஒரு பாடலுக்கு இத்தனை நிமிடம் ஆகிவிட்டதால் அடுத்த பாடலை மற்றும் ஒரு பதிவில் பார்க்கலாம். இப்பொழுது இந்த விளக்கங்களை கேட்ட பிறகு இந்த பாடலை முழுமையாக கேட்டால் உங்களுக்கு அதனுடைய சுவை உணரும். கங்கையோடு தும்பையும் அணிந்தவர் வியக்கும் கலாமதியை நிகர் வதனமும் கருணைபொலி விழிகளும் விண்மொயில்கள் வெளிரென காட்டிய கருங்கூந்தலும் சங்கையிலாது ஒளிரும் மாங்கல்ய தாரண தங்குமிடரும் மிக்க சதுர்பெருகு துங்க பாசாங்குசம் இலங்கு கரதலமும் விரலணியும் அறவும் புங்கவர்க்கு அமுதருளும் அந்தர குசங்களும் பொலிய நவமணி நூபுரம் ஊண்ட செஞ்சேவடியை நாளும் புகழ்ந்துமே போற்றி என வாழ்த்த விடைமேல் மங்கள மிகுந்தனின் பதியுடன் வந்து அருள் செய் வளர் திருக்கடவுரில் வாமி, சுபநேமி, புகழ்நாமி, சிவசாமி, மகிழ்வாமி, அபிராமி உமையே. இதுதான் இந்த பாடல். இந்த பொருளை விளங்கி இந்த பாடலையும் நன்றாக பாடி அபிராமி பட்டர் பணிந்தது போல் அம்மையை நாளும் பணிந்தால் அவள் நம்முடன் வந்து சேர்வாள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அடுத்த பதிவில் அடுத்த அபிராமி அம்மை பதியத்தினுடைய பாடலை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கிறேன். சைவ சித்தாந்தத்தை விரும்பக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்தளியுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள், உங்களுடைய குழுக்களுக்கு பகிர்ந்தளியுங்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள். மேன்மைகள் சைவ நீதி உலகமெங்கும் விளங்குவதற்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க,
மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.